பிஎல் பேடிஸ் வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நியூ தாய் பிஎல் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததை காட்டுறாங்க. ஜெயோட அம்மா அப்போ பொசிஷனில் இருக்கும்போது அப்போ ஒரு பையன் வந்து ஆக்டராக ஜாயின் பண்ணுறான். அந்த பையனை பார்த்தா நல்ல பையனாக இருக்கு, நல்லா சிரிக்கிறான். அப்போ ஜெயோட அம்மாவுமே இங்கே பெரிய ஆள் ஆகிறதுக்கு எந்த ஷார்ட்கட்ஸுமே இல்லை, உன் திறமையை நம்பி நீ பெரிய ஆள் ஆகலாம், ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்ல அந்த பையனுமே ரொம்ப சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்கிறான். பட் அடுத்த சீன்லேயே அந்த பையன் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த சன்னி கூட ஒரு ஆள் இருப்பான்ல, அவன் தான் அந்த பையனை ஏதோ பண்ணிட்டான் போல், எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்ட்டு ஆளுங்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ப்ரெசண்டில் காட்டினாங்கன்னா அந்த பெண்ணுங்க இருக்கான்ல, அவன் வந்து ஒரு கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது யாரையும் இடிச்சிருப்பான் போல். அப்போ வெளியே வந்து பார்த்துட்டு பதட்டமாக அந்த கார் எடுத்துகிட்டு போகிறத சிசிடிவியில் நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ அவன் ஒருத்தவங்களை இடித்தாங்கல்ல, அவங்களோட பொண்ணுக்கிட்ட தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நியூஸில் எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. இது மூலமாக பெண்ணையும் கூட போயிரு ரொம்ப 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 கெட்டு போயிட்டே இருக்குது. அந்த காங்கியாட் கிட்ட கேட்கும்போது அவனுமே சொல்லிடுறான், இப்போ தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்குது, யாரோ பெண்ணுக்கு இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல், எங்களுக்கு இப்போ தெரிய வந்தனால நாங்கள் அதுக்கான தேவையான ஆக்ஷன்லாம் எடுப்போங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ வந்து கஜோன் அவங்க எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் தானே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து இப்போ காங்கியோட ஒரு வார்த்தை விட்டால, யாரோ இதுக்கு முன்னாடி பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் போலன்ட்டு, அது யார், டைரக்டர் ஆர்த்தரே அவங்களாம் சொல்கிறாங்கன்னு கேட்க கஜோனுமே சொல்கிறாரு, ஆமாம், ஏன்னா பெண்ணுங்கும் ஆர்த்தர் அதாவது ஜேவுமே ஒரே காலேஜில் தான் அமெரிக்காவில் படிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க சாப்பிடங்கன்னு போயிருப்பாங்கல்ல, அப்படி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த நிலமையில யார் இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா இங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தானே நினைப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஆர்த்தர் மேலே அந்த தப்பு இருக்குமோன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போ யார் அது வீடியோ வெளியிட்டிருப்பாங்க மாதிரி யோசிச்சா அது கண்டிப்பாக பெண்ணுக்கு க்ளோஸாக ஒருத்தவங்க தான் இதை வந்து வெளியிட்டிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை அதுவும் ஆர்த்தராக இருக்குமோ, அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இப்படி பண்ணிட்டாரான்ட்டு எல்லாரும் டவுட்டில் பேசிகிட்டு இருக்கிறதா கஜோனுமே இங்கே சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி பண்ணுறதுல அவனுக்கு என்ன லாபம் இருக்க போகுது, அதுதான் இவங்களுக்கு புரியல. பட் இந்த விஷயத்தில் ஒரு வேளை ஆர்த்தரோட வேலை போனாலும் போகலாம், ஏன்னா கம்பெனியோட மரியாதை போகிற மாதிரி இவன் பண்ணிட்டான், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு ஒரு வேலையை விட்டு தூக்குவாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல சன் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே ஜியோட வீட்டுக்கு போயிட்டான். அவன் வீட்டு முன்னாடி நின்றுட்டு காலிங் பில் அடித்தா அவன் திறக்கவே இல்லை, அவன் வீட்டில் இல்லை போல். இவன் காலுமே பண்ணி பார்க்குறான், எடுக்கலை. அப்புறம் அப்படியே டோருக்கு முன்னாடி உட்காந்துட்டு நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுறான். அப்புறம் கண் முழிச்சு பார்த்தா அவன் வீட்டுக்குள்ளே இருக்கான், ஜே பக்கத்தில் தான் இருக்கான். ஜே உடனே வழக்கமாக இவன் கிட்ட கிளிஞ்சியாக பிஹேவ் பண்ணுவான்ல, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்க, உன்னை எதுக்கு மிஸ் பண்ண போகிறேன், இப்போ ரீசெண்டாக தானே பாட்டன்ட்டு சன் சொல்கிறான். சரி ஓகே, அப்போ மிஸ் பண்ணலனா எதுக்கு கதவு முன்னாடி உட்காந்துட்டு தூங்குனேன்னு கேட்க, இவன் அப்பயுமே சன்னை தொல்லை பண்ணிகிட்டே தான் கேட்டுட்ருக்கான். இங்கே பாரு, நீயா எதுவும் அசியூம் பண்ணிக்காதுன்ட்டு சன் சொல்ல, நீ எதுக்கு வந்தன்லாம் எனக்கு முக்கியம் இல்லை தான், பட் நீ என்னை மிஸ் பண்ணியா இல்லையா அது எனக்கு முக்கியங்கிற மாதிரி தான் இவன் ஜே கேட்டுட்ருக்கான். அப்போ சன்னுமே, நான்லாம் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஓ அப்படியா, அதை கேட்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எனக்காக நீ அப்போ ஃபஸ்ட் டைம் வெயிட் பண்ணியிருக்க தானேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதோட இவன் சன்கிட்ட ஓவராக கொஞ்சிக்கிட்டு இருக்க சன் வந்து அவனை தடுத்து நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் இவன் முக்கியமான விஷயத்த சொல்கிறான். இங்கே பாரு, அந்த பெண்ணுக்கு எல்லாத்தையும் மறைக்க ஹெல்ப் பண்ணது நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜெய் கேட்குறான், சரி நானாக இருப்பேனான்ட்டு நீ நினைக்கிறியான்ட்டு. அப்போ சன்னுமே நல்லா யோசிச்சு பார்க்குறான், இல்லை நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்ட்டு சன் சொல்லிடுறான். அப்போ ஜெயுமே, இப்போ நான் ஒரு ஃபோன் கால் பேசினேன்ல, அது மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த வீடியோவை வெளியிட்டது எந்த மெயில்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து உன் மேனேஜரோட மெயிலுன்னு சொல்ல இவன் பயங்கர ஷாக்காயிட்டான். இல்லை அவரில் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்ட்டு. பட் ஜே என்ன சொல்கிறான்னா, அவர் அன்னைக்கு ஃபுல் டே உன் கூட தான் இருந்தாரான்னு கேட்க இவன் சொல்கிறான், ஆமாம் நாங்கள் ஸ்கையோட படப்பிடிப்புக்கு போயிருந்தோம், அவர் ஃபுல்லாகவே எங்கள் கூட தான் இருந்தாருன்ட்டு. ஏன் கொஞ்ச நேரம் கூட அவர் எங்கேயும் வெளியே போகலான்னு கேட்க, ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து சரி சன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பார்ல, அந்த விஷயத்தையும் இவன் இப்போ சொல்கிறான். ஸோ இப்போ ஜே என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, இங்கே உங்கள் மேனேஜர் பண்ணாரா இல்லையா அந்த விஷயம்லாம் இல்லை, ப்ரூஃப் இருக்கப்படி தான் கேட்பாங்க. போர்டுக்கு மட்டும் இந்த விஷயம் இப்போ போயிருச்சுன்னா உன் மேனேஜரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, ஏன்னா கம்பெனிக்கு அவர்னால ஒரு கெட்ட பேர் வந்திருக்குன்னு கண்டிப்பாக அதை பண்ணிடுவாங்கன்னு சொல்ல சன் உறுதியாக சொல்கிறான், இல்லை அவர் அப்படி பண்ணலன்ட்டு. இப்போ நீங்கள் இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குங்கிற மாதிரி ஜே அவனுக்கு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சன் அங்கேருந்து கிளம்பி நடந்து போயிட்டுருக்க ஜே பின்னாடியே வந்துட்டுருக்கான். சன் சொல்கிறான், இந்த நிலைமைக்கு நீ கம்பெனிக்கு வரக்கூடாது, வந்தால் நல்லா இருக்காது, உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல
இவன் சொல்கிறான், நான் எங்கே வேணால் போவேன், யாராலையும் என்னை தடுக்க முடியாதுன்ட்டு. ஏன் நான் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணா உனக்கு வெக்கமாக இருக்கா? ஒரு ஹேண்ட்ஸமான ஆள் உன் பின்னாடி நடந்து வராங்க அப்படின்ட்டு இருக்கான்னு கேட்க, அப்போ சன் சொல்கிறான், எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன், டைம் இல்லைன்னு சொல்லிட்ட. பட் இப்போ என் டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி என்னதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சன் அப்படியே முன்னாடி நடந்து போக, அப்போ இவன் சன்னை ஸ்டாப் பண்ணிடுறான். இங்கே பாரு, என்னை மட்டும் இப்போ நீ ஃபாலோ பண்ண விடல, நான் உன்னை இங்கேருந்து நகரவே விட மாட்டேன்னு சொல்ல, அப்போ சன்னுமே சரி ஃபாலோ பண்ணுறதுனா என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு அவன் உடனே பஸ்ஸில் ஏறிடுறான். அப்போ ஜெயுமே லைட்டாக யோசிச்சுட்டு உடனே ஏறிடுறான். அப்போ சன் கேட்குறான், என்ன பஸ்ஸில் வர்றது உனக்கு ஃபஸ்ட் டைமான்ட்டு, ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்க எதையுமே யாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க தானேன்ட்டு. அதுக்குமே ஜே வந்து சன் கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட்டியாக தான் பேசிகிட்டு இருக்கான். இதில் அந்த பஸ்ஸில் நிற்கும்போது அங்கே நிறைய கூட்டமாக வேற இருக்கும், சடன் பிரேக் வேற போடுவாங்க. அப்போ வேற இவன் சன் மேலே மோதி மோதி கொஞ்சம் ஃப்ளர்ட்டியாக தான் ஜே இப்போ நடந்துட்டு இருக்கான். அதோட இப்போ சன் கேட்டான்ல, அந்த பஸ்ஸில் ஆல்ரெடி நீ போயிருக்க மாட்டேதானேன்ட்டு. பட் ஜே என்ன சொல்கிறான்னா, நான் அப்படி போகலன்ட்டு யார் சொன்னா, நான் நியூயார்க்கில் இருக்கும் போதெல்லாம் பஸ்ஸில் நிறைய டைம் போயிருக்கேன்ட்டு. பட் இப்போ டிக்கெட் கேட்குறாங்க, அவன் திருன்னு முழிக்கிறான். அப்போ சன்னா அந்த கார்டு வச்சுருப்பாங்களா அதை காட்டியிருக்கிறான். நீ வந்து ஆல்ரெடி பஸ்ஸில் போயிருக்கேன்னு சொல்கிற, பட் இப்போ என்னென்னா திருன்னு முழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இன்னொரு கார்டு வந்திருக்கும், அதை வந்து ஜெய் கொடுத்துட்றான். ஏன்னா அப்போ திரும்பி போகும்போது வேணும்ல. அப்படியே ஜெய் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்க, இந்த பஸ் பயணம் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ ஜெய் சொல்கிறான், எனக்கு இப்போ தான் புரியுது, நீ எப்பயுமே நம்ம 2 பேர் மட்டும் பேசும்போது என்னை நல்லா பிடி திட்டுவ, பட் இங்கே கூட்டமாக இருக்கனால என்னை திட்ட மாட்டேன்ட்டு. அப்போ சன்னுமே இப்போ என்ன நான் உன்னை திட்டணுங்கிறியான்னு கேட்க, ஜெய் சொல்கிறான், பண்ணு, அது நல்லா எக்ஸைட்டிங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஜே வந்து அவன் இறங்க போகிற இடம் வந்துருச்சு போல், ஸோ கொஞ்சம் நகர்ந்து முன்னாடி போய் நிற்கிறான். அப்போ ஜே வந்து அந்த கீ கார்டு கொடுத்துட்றான், வீடு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு வேணும்ல. ஏன்னா இவன் எப்போ இனிமேல் வந்தால் சன் அங்கே வெயிட் பண்ண வேணாம், நீ தாராளமாக உள்ளே வந்துக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த கார்டை கொடுக்குறான். சன்னுமே அதை வாங்கி வச்சுக்கிறான். அப்போ கூட கூட்டத்தில் இடிக்கும் போது மேலே மேலே விழுந்துட்டு இருக்கான். அப்புறம் சன் அங்கேருந்து கிளம்ப ஜே அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சன் நேராக போய் கஜோன் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்ல, அவர் சாக்காயிடுறாரு. நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், பெண்ணிவங்க பர்சனலாக கூட எனக்கு தெரியாது, நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல, அதோட இவங்க சொல்லிடுறாங்க, அன்னைக்கு இவர் வந்து ஒரு 5 நிமிஷம்னு சொல்லிட்டு வந்தார்ல, அப்போ வந்து ஆஃபீஸில் ஏதோ பேப்பர் ஒர்க்குக்காக வந்திருக்காரு, பட் நான் அப்படி பண்ணலன்னு சொல்ல, சன் சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணி ஆகணும்ன்ட்டு. அப்போ கஜோனுமே சரி பேசாமல் போலீஸ்கிட்ட போய் நான் இன்னசென்ட்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலாமான்ட்டு. அப்போ தான் ஸ்கை சொல்கிறான், நீங்கள் அப்படி போனீங்கன்னா நீங்கள் இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் எடுக்கும், ரொம்பவே டைம் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் சம்பளத்துக்கு என்ன பண்ணுவீங்க, அதோட உங்களை இங்கே வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்கன்னு சொல்ல, இவருக்கு ஆமாம்ல இது வேற ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது சுத்தமாக புரியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு அவரை தலையை கவுத்துட்டு இருக்காரா. அப்போ தான் சன் ஒரு ஐடியா கொடுக்குறான், பேசாமல் அந்த பெண்ணுக்கு புது மேனேஜராக நீங்கள் ஆயிருங்கன்ட்டு. ஏன்னா அப்படி நீங்கள் ஆகிட்டீங்கன்னா அவங்கள பற்றி அவருக்கு தெரிய வந்துடும், ஸோ அவர் வந்து புரிஞ்சுப்பார் நீங்கள் இதை பண்ணலன்ட்டு. ஸோ நீங்கள் அப்படி ஆனால் என்னன்னு கேட்க, இவர் பார்க்குறாரு, இங்கே பாரு அதுக்கெல்லாம் சுத்தமாக எனக்கு டேலண்ட் பத்தாது, என் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இல்லவே இல்லைன்னு சொல்ல, சன் சொல்கிறான், நாங்கள் உங்களை நம்புகிறோன்ட்டு. அப்போ இவர் யோசிச்சுட்டு அவங்க 2 பேரும் பக்கத்தில் கூப்பிட்டு, அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நேராக பெண்ணுங்களோட வீடு இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. பட் அப்புறம் தான் இவர் யோசிக்கிறாரு, அந்த மாதிரி இருக்க வீட்டுலலாம் உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷனோட தானே போக முடியும், சும்மா போய் கதவெல்லாம் தட்ட முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க, சன் யோசிக்கவே இல்லை. அந்த பில்டிங்லேருந்து ஒருத்தவங்க வெளியே வராங்க, ஸ்ட்ரைட்டாக நடந்து போகிறான், நல்லா பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு கெத்தாக காட்டுறாங்க. அவன் அவரை நோக்கி நடந்து போயிட்டு டக்குன்னு அவரை தெரியாமல் இடிச்சிட்டு போயிடுறான். என்னன்னா அவர்கிட்டேருந்து அந்த கார்டு இருக்கும்ல அதை அடிச்சிடுறான். சன்னுக்கு இதெல்லாம் கை வந்த கலையாச்சு. இதை மேனேஜர் பார்த்துட்டு ஒரு பயங்கர சகாயிறாரு, என்னடா பண்ணுற பைத்தியமானின்ட்டு. சன் அவரை பிடிச்சி இழுத்துட்டு லிஃப்டில் ஏற்றிட்டு மேலே கூப்பிட்டு போயிடுறான். இவருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்புறம் பெண்ணிங்கோட வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு கதவை தட்டினா அவர் இல்லை போல். சரி வா கிளம்பலான்னு சொல்ல, சன் வந்து அந்த கீ இருக்கும்ல அங்கே வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். இவர் போய் டே நீ ஆல்ரெடி பண்ணதே போதும்டா, வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, சன் இல்லை ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். இல்லை என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, வா கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து கரெக்டாக பெண்ணுங்க வந்து உள்ளே தான் இருந்திருப்பான் போல். அவன் கதவை திறந்துட்டான். இவருமே இப்படி நான் ட்ரீம் கம்பெனியில் மேனேஜர் இருக்கேன் அதெல்லாம் சொல்ல, அவன் வந்து யார் கூட பேச விரும்பலன்னு சொல்லிட்டு கதவை சாத்த தான் பார்க்குறான். இவரும் பேசுகிறாரு, அவன் சாத்துறான், அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்கள் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது ஒரு உண்மையை மட்டும்தான், அது சொல்லிடுங்க அந்த மாதிரி சொல்ல, அவன் வந்து இவர் பேசுறதெல்லாம் கேட்குற நிலமையில் இல்லை. இவரை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டான். அப்போ வந்து சன்னுமே இவரை பிடிச்சிக்கிட்டான். அப்பா கஜோன் வந்து கத்துறாரு, இங்கே பாருங்கள் உங்கள் கிட்ட உண்மையை மட்டும்தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, அதை சொல்லுங்கள், இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்க ஒரே வழின்னு சொல்ல, இதெல்லாம் பெண்ணுக்கு கேட்குது. அப்போ அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பட் இவரை பார்த்தீங்கன்னா அவன் தள்ளி விட்டான்ல, இவரால் நகரவே முடியல. சன்னு தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்.
அதுக்கப்புறம் இவங்க அங்கே பார்க்கிங்காட்டு இருக்கும் போல் அங்கே தான் உட்காந்துட்டு சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபோன் பார்க்குறான் சன்னு. என்னன்னா பெண்ணியும் வந்து அந்த உண்மையெல்லாம் வீடியோவை போட்டாங்க. இப்படி வந்து நான் பண்ணது தப்பு தான், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க சாக்காயிட்டாங்க. என்னடா அதுக்குள்ளே இவன் போட்டான்ட்டு. சரி இவன் இப்போ மன்னிச்சிருவாங்களா மக்களுங்கிற மாதிரி யோசிச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி தான் இவங்க இருக்காங்க. அப்பா கஜன் சொல்கிறாரு திரும்பிடாதுன்ட்டு. என்னன்னா 2 பேரும் சிக்கனை வாயில் வச்சுட்டு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தா ஒருத்தர்கிட்ட கார்டு அடிச்சால அவர் வராரு. அப்போ அவர் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டே வராரு. அந்த கார்டு கீழே கிடக்குது. அவருமே ஓ இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ கஜோன் அப்படியே சண்டை பார்க்குறாரு. இப்படிதான் அவருக்கு அந்த கார்டை ரிட்டர்ன் பண்ணுவியான்ட்டு. அவன் எந்த பதிலும் சொல்லாமல் க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஸ்கையுமே இப்போ இந்த வீடியோஸ்லாம் தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வீடியோலலாம் ரொம்ப மோசமாக தான் இவன் பெண்ணிவங்க பிடிச்சி திட்டியிருக்காங்க. அவன் மன்னிப்பு கேட்டாலுமே அவன் இப்போ சினிமாலலாம் நடிச்சிருப்பான்ல அந்த ரோலை வச்சு அவர் அதில் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கார், இதுலலாம் இல்லைன்ட்டு ரொம்ப அவரை திட்டின மாதிரி தான் வீடியோலாம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அப்போ ஸ்கைக்கு ஒரு கால் வருது. யாருன்னா பக்கின் தான். அவன் சன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா சன் அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்க ஓகே சொல்லியிருப்பான்ல அதுக்காக. அப்புறம் ஸ்கை பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது கஜோன்னு தெரியாமல் ஸ்கையோட நம்பரை மாற்றி கொடுத்துருப்பார் போல். சரி சன்னை வந்து ஈவினிங் வர சொல்லிடுறேன், நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்ல ஸ்கையே வந்து சன்னை அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ பக்கின்னு கேட்டால் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு அவன் அதுக்காக ரெடி ஆகுறான். அப்போ பக்கினுமே அவன்கிட்ட ஒரு ஒயிட் துணியை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்து முடிக்க அந்த ஃபோட்டோ பார்த்து ஸ்கையே சொல்கிறான் இது ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப மோசமாகவும் இல்லை. அந்த ஃபோட்டோவையே அவன் ரொம்ப நீட்டாக எடுத்து கொடுத்துருப்பான் போல் பக்கின்னு. இது நல்லா இருக்குன்னு ஸ்கை சொல்லிட்டு இருக்கான். அப்போ சன் வந்து அப்படியே அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஸ்கையுமே இது போய் பார்த்துட்டு இது என்ன ஃபோட்டோன்னு கேட்க அப்போ பக்கின்னு சொல்கிறான் என்னோட இந்த கரியரையே ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிருப்பேன், அது அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இதுன்ட்டு. இந்த ஃபோட்டோ தான் எனக்கு கிட்டத்தட்ட டீச்சர் ஆட்ட நான் வந்து சக்ஸஸே ஆக மாட்டேன்னு நினச்சேன். பட் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்ல அப்போ தான் அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னா ஒருத்தவங்க உட்காந்து இன்னொரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்க ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ வந்து இவனோட நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஃபோட்டோவாம்மா. அதை சொல்லும் போது இவங்க 2 பேருமே ஷாக்காயிடுறாங்க. அப்போ பக்கின் வந்து ஸ்கைக்கு ஒரு விஷயத்த சொல்கிறான். உனக்கு எதனால் கேமரா பார்த்து பயம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், உன்னை ஹர்ட் பண்ணாங்கல்ல அவங்க முன்னாடி உன்னோட சக்ஸஸை நீ காட்டணும். அது எப்படிப்பட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் தெரியுமா? என்னால் ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ ஒருத்தவங்க உன்னை வந்து குனிய வச்சாங்கல்ல அவங்க முன்னாடி உன் சக்ஸஸை காட்டு. அது எப்படின்னு சொல்ல அப்போ ஸ்கையுமே சிரிக்கிறான். அவனுமே புரிஞ்சுக்கிட்டான் போல். இப்போ நைட் ஆயிடுச்சு அலைஸோட மாடியில் காட்டினாங்கன்னா அங்கே தான் இவன் ஜே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சன் அவனாக வந்து கேட்குறான் காங்கியர் தானே உன்னை இந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்காக இவ்வளோ பிளானும் போட்டுட்ருக்கிறதுன்ட்டு. ஆனால் ஜே என்ன கேட்குறான்னா ஏன் எனக்காக நீ ஒரி பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்டு மறுபடியும் சன்னை கிஸ் பண்ணுறான். அப்போ சன் அவனை தள்ளி விடுறானா. அப்போ ஜே கேட்குறான் நீ ஏன் இப்படி பண்ணுற, ஒருவேளை உனக்கு கில்ட்டாக இருக்கா, உங்கள் அப்பா உங்கள் அம்மா உன் தம்பி இறந்ததுக்கு நீ தான் காரணம், அந்த கில்ட்டாக உனக்கு இருக்கான்னு கேட்க சன் வந்து போது நிறுத்துன்னு சொல்கிறான். பட் ஜே என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு அந்த வருத்தத்திலே நீ உன்னோட 5 வருஷத்தை தொலைச்சிட்ட, அதை பற்றி நினைக்கவே இல்லை. இதுக்கு இன்னொரு காரணம் நீ அளவே மாட்டில, அதுவாக கூட இருக்கலாம். என் மேலே உனக்கு இருக்க ஃபீலிங்ஸை மறுக்காதங்கிறான். அப்போயே சன் பிடிச்சி திட்ட ஜே சொல்கிறான் இங்கே பாரு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எனக்காக எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சன்னோட கையை எடுத்து என் இதயத்துக்கிட்ட வச்சுக்கிறான். இப்போ கூட என் இதயம் உன் பேர் தான் சொல்லிகிட்டு இருக்கு, நீ என்னை பற்றி மட்டும் யோசின்ட்டு அவன் ரொம்ப லவ்வாக பேச சன்னெல்லாம் உருகிட்டான். ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் அவன் ஜேயை பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த ஸ்கையோட படப்பிடிப்பு இருக்கும்ல அன்னைக்கானடி. ஸோ எல்லோரும் வராங்க. ஸ்கை வந்து காஸ்ட்யூம் மாற்ற போகிறான். அவன் சொல்கிறான் நீங்கள் வேணால் கிளம்புங்கன்ட்டு. பட் மேனேஜர் சொல்லிடுறாரு இல்லை நீ ஆக்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணு, நாங்கள் உனக்காக இங்கே இருப்போம்னு சொல்லிடுறாங்க. ஸோ சன் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்போ தான் டேரக்டர்கிட்ட அந்த மேடம் வந்து சொல்கிறாங்க என்னென்னா இந்த டேனியல் கேரக்டர் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் இவ்வளோ நேரம் ஃபோன் எடுத்துருக்க மாட்டாங்க, இப்போ ஃபோன் பண்ணால் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. டேரக்டருக்கு வந்துச்சு பாருங்க கோவம், நீ வீட்டில் இருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. படப்பிடிப்புக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்கணும். இன்றைக்கி போஸ்ட்பானும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்க டேரக்டர் சன்னை பார்க்குறாங்க. நேராக வந்து அந்த டேனியல் கேரக்டர் அன்றைக்கி பார்த்தில இப்போ நீ பண்ணுறியான்னு கேட்டு உடனே சன்னை வந்து உள்ளே ரெடி ஆகிறதுக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ கஜனுமே பார்க்குறாரு அவன் இன்னும் ரெடி ஆகலை, கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு நீங்கள் சொன்னீங்கன்ட்டு. ஆக்சுவலாக டேரக்டர் அன்றைக்கி எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இவனுக்கு ஆக்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்புறம் நடிக்க வைங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி சன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. அதோட அந்த டேனியல் கேரக்டரும் சன்னுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்திருக்காங்க. ஸோ இது சரிப்பட்டு வருங்கிற மாதிரி சொல்ல
அப்போ கஜனுக்கு ரொம்ப ஹாப்பி. அதோட அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இப்போ சன் ரெடியாகி வந்தோடனே ஸ்கை பார்க்குறான். உங்கள் காஸ்டியூம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோல் சம்மந்தப்பட்டதை பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் சன்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு அவன் போகிறான். அப்புறம் சன்னுக்கு வந்து ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. யாருன்னா வழக்கம் போல் ஜே தான். ஏதோ ஒரு நாட்டோட கேபிட்டல் பற்றிலாம் கேட்டுட்ருக்கான். அதோட இப்போ அந்த ரெஸ்ட் ரூம், அந்த பில்டிங்கில் இருக்க ரெஸ்ட் ரூமுக்கு நீ வான்னு சொல்ல, அப்போ சன்னுமே போகிறான். பார்த்தா ஜே வந்து அந்த அதை பூட்டிட்டு இப்போ சன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எப்பயும் போல் சன்னை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பட் சன் தள்ளி விடுறான். அப்போ ஜே என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ மறுக்காத, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த உண்மையை பார்த்து பயப்படுறேன்னு சொல்ல சன் திட்டுறான். யாருக்கு யாரை பார்த்து பயம்ன்ட்டு. பட் ஜே சொல்கிறான், இல்லை உனக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. சரி ஓகேன்னு ஜே வந்து ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறான். இதை நீயும் மேனேஜரும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் இப்போ சன் வந்து நடிக்க வந்துட்டான். மேனேஜருமே நீ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி நேச்சுரலாக நடின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவன் மேனேஜர்கிட்ட அந்த பென்ட்ரைவ் கொடுத்து இது பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அவர் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் இவன் டேரக்டர் கிட்ட பேச போக அவங்க வந்து வானத்தை பார்த்துட்ருக்காங்க. அதோட சன் கிட்ட பேசுகிறாங்க. இறப்புக்கு முன்னாடி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இறக்கணும்னு யோசிக்கிறவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்கல்ல, அதை பற்றி உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீ எப்பயாச்சும் யோசிச்சிருக்கியான்னு கேட்க சன் சொல்கிறான், ஆமாம் நான் அப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ இவங்களுமே சொல்கிறாங்க, அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி வானத்தை பார்க்குறது, அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல இந்த வாழ்க்கையை முடிக்கிறத பற்றி, அதை எல்லாத்தையுமே நீ நேச்சுரலாக பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, ஸ்கிரிப்டெல்லாம் எதுவுமே இல்லை இந்த சீனுக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ சன்னுமே ஓகே சொல்லிடுறான். இப்போ அந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்குது. சன் பாட்டுக்கு அந்த மாடியில் நடந்து போகிறான். அப்படியே அந்த ஓரத்தில் வந்து நிற்கிறான். அப்படியே நிற்கும் போது அந்த கேமரா வருது. அங்கே உட்காந்து ஸ்கையு, டேரக்டர், மேனேஜர் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. அப்போ சன் ஒரு மாதிரி யதார்த்தமாக நடிக்கிறான். அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சு அப்படியே அந்த இடத்துலேருந்து குதிக்கிறான். பார்த்தா கீழே வந்து அந்த சேஃப்டிக்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அது மேலே தான் விழறான். அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் போய் அவனை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு டேக் போகலாமான்னு கேட்க சொல்லிடுறாங்க டேரக்டர், இல்லை இல்லை வேணாம் இதுவே பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. பார்த்தா இது முடிச்சோடனே ஸ்கை உடனே ஓடி வந்திருப்பான். ஏன்னா அவன் வந்து ஸ்கையை நம்பிட்டான், என்னமோ ரியலாக பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஸ்கையே ஒரு மாதிரி பயந்து தான் இப்போ கீழே வந்திருக்கான். எனக்கு நீங்கள் என்னை விட்டு உண்மையாலே போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன்ட்டு இப்போ ஸ்கை சொல்லிட்டு இருக்கான். இப்போ டேரக்டர் கஜன் கிட்ட அடுத்த இப்போ சன்னுக்கான டேட் இருக்குன்னு சொல்ல இனி 2 நாள் கழிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் சன்னை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க நேராக போய் டேரக்டர் ஆர்த்தர் தான் பார்க்குறாங்க. அந்த டேனியல் கேரக்டர் நான் சொன்னேன்ல, அதில் கொஞ்சம் சேஞ்ச் வேணுங்கிறாங்க. இவரும் ஏன் கேட்க அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ அதில் டைலாக்ஸ் எப்படி வருதுன்னா, இறக்குறதுல எந்த பாயிண்ட்டுமே இல்லைல்ல, அவங்க வாழ்க்கையை கண்டினியூ பண்ணி தானே ஆகணும், அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆர்த்தருமே அதை படித்து பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மேனேஜர் என்னென்னா, அந்த பெண்ணுங்க இருக்கான்ல அவனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. கதவை திறந்தா அந்த பெண்ணுங்கோட மேனேஜர் இருப்பான்ல அவன் தான் இருக்கான். பெண்ணுங்க போய் டென்ஷனாக இருக்கான். இப்போ நீங்கள் கொஞ்சம் கிளம்புறீங்களா அந்த மாதிரி சொல்லிடுறேன். அப்போ இவர் கஜோன்னு சொல்கிறாரு, இல்லையே என்னால் இப்போ அவரை அப்படி விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இந்த வீடியோ வெளியிட்ட ஒரு மேனேஜர் கூட எப்படி என்னால் விட்டுட்டு போக முடியும்னு சொல்ல இப்போ இருக்க மேனேஜர் ஷாக் ஆகிடுறாரு. என்னன்னா அலைஸில் வந்து நீ அந்த கான்கியர்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன்ட்டு இப்போ இவர் சொல்ல அந்த மேனேஜர் ஷாக்கில் நின்றுட்டுருக்கான். அப்போ கரெக்டாக பெண்ணுமே வர அவன் கஜோனை பிடிச்சி திட்டுறான். நீ தானே சொன்ன இப்படி சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்கன்ட்டு, பட் என் கரியர் இன்னுமே மோசமாக தான் போயிருக்குன்ட்டு கஜோனை திட்டிட்டு இப்போ இருக்க மேனேஜரையும் போய் திட்டுறான். உன்னால தான் நீ எந்த வேலையுமே உருப்படியாக செய்ய மாட்டேன், யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு கஜோனை விட்டுருக்க பாருன்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. அப்போ கஜோன் சொல்கிறாரு, எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு இவன் ஏன் இப்படி பண்ணான்ட்டு. உன்னோட மேனேஜரே எதுக்கும் வீடியோ வெளியிட்டான்னு புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, ஏன்னா இவன் இப்படி திட்டிகிட்டு இருக்கான்ல, அந்த மேனேஜரை அப்படி தான் நடத்திருப்பான் போல், அந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணியிருக்கான். அதோட நீ அதாவது இப்போ இவனால் பாதிக்கப்பட்டாங்கல்ல அந்த குடும்பத்தையும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் நடத்தியிருக்கான் போல் பெண்ணுங்க, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குங்க மாதிரி இப்போ கஜோன் சொல்ல இவனுக்கு இருக்க கோவத்தில் பிடிச்ச அந்த மேனேஜரை திட்டிகிட்டு இருக்கான். அந்த மேனேஜரும் சரிதான் போடாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் பெண்ணும் டென்ஷனாக இருந்துட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அப்போ கஜோன் வந்து பெண்ணும் கிட்ட பொறுமையாக பேசுகிறாங்க. இங்கே பாரு, எல்லா பிராண்டுமே உங்ககிட்ட இருந்த அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஒரு பிராண்ட் மட்டும் நீ பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு எல்லோரும் முன்னாடி இதுக்கான ஒரு பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீ ட்ரை பண்ணலாமேன்னு சொல்ல ஆக்சுவலாக இப்போ சொல்கிற பிராண்ட் வந்து ரொம்ப சின்ன பிராண்டு. அப்போ அதே தான் பெண்ணுங்குமே சொல்கிறான். பட் கஜோன் என்ன சொல்கிறாருன்னா அது சின்ன பிராண்டாக இருக்கலாம், பட் இப்போ நீ எடுக்க வேண்டிய முடிவு 2 தான். ஒன்றும் ஈகோவை மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டு உன்னோட கரியரை விட்டுறது, இன்னொன்று ஈகோ விட்டுட்டு சின்னதாக பண்ணி உன் கரியரில் பழையபடி நிற்கிறது.
கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஓவர் பண்ணுறது. உனக்கு ஓகேவாங்கிற மாதிரி இப்போ கஜோன் கை கொடுக்க பெண்ணியும் ஓகே சொல்லிடுறான். அடுத்த சீன்லேயே பெண்ணியும் இப்போ நியூஸில் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அந்த பாதிக்கப்பட்டாங்களே அவங்க பொண்ணுக்கு வந்து பொக்கே கொடுத்து அவங்க கட்டி மன்னிப்பு கேட்டுடுறான். மக்கள்கிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்ட்டு ரொம்ப பொறுமையாக கேட்டு, அதோட இதுக்கு லீகலாக அவன் ஃபேஸ் பண்ணும்ல, அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், இது வரைக்கும் மறைச்சது தப்புதாங்கிற மாதிரி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். இது எல்லாத்தையுமே கஜோ நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த வீடியோவை ஜெய பார்த்துட்டு சொல்கிறான், அந்த சாங் பாட்டு ஒன்றும் முட்டாள் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அடுத்த சீன்லேயே ஜெய் கெத்தா அந்த ட்ரீம் கம்பெனிக்குள்ளே போகிறான். இத்தனை நாள் வராமல் வந்திருப்பான்ல, இப்போ செம்ம கெத்தா என்ட்ரு ஆகுறான். அப்புறம் அவன் அவனோட ரூமுக்குள்ளே போக அவன் பேங்கை பார்க்கணுன்னு கூப்பிட்ருப்பான் போல். ஸோ அவனுங்க வழக்கம் போல் கொஞ்சம் இக்க வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜெய் வந்து அவன்கிட்ட கேட்டுடுறான், ஆக்சுவலாக இந்த வீடியோ வெளியிட்டது கஜனோட மெயிலேருந்துன்னு. அப்போ பேங்க்குமே, ஓ அவரா, அவர் ஏன் அப்படிலாம் பண்ணுறாரு, இது மூலமாக கம்பெனி ஏதாவது எடுத்தால் அவரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க மாதிரி இவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேச, அப்போ ஜெய் சொல்கிறான், பட் அது வெளிவிட்ட ஐபி அட்ரஸ் உன்னோட கம்ப்யூட்டர்னு சொல்ல இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். நான்லாம் இதுக்கு அதை பண்ண போகிறேன், அதெல்லாம் பொய்யுங்கிற மாதிரி சொல்ல, ஆக்சுவலாக இவன் தான் அதை பண்ணாங்கிறக்காக அந்த கம்பெனிக்கு வந்திருப்பான்ல கம்ப்யூட்டருக்கு எடுக்க. ஸோ அந்த சிசிடிவி இவன் கம்ப்யூட்டர் தான், எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ இவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, ஒரே கலர் 2 மாங்காவா இப்போ கஜனோட வேலையும் போயிடும்ல, அதோட பெண்ணியுங்குமே துரத்தி அடிச்சிட்டான்னா இவனுக்கு பெருசாக காம்படிஷன் இருக்காதுல்ல, அந்த மாதிரி இவன் நினச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் ஜெய் சொல்ல சன்னி பார்க்குறான். ஓ அப்போனா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, அப்போ உனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும்ல, எனக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கிறதுன்ட்டு. நீ என்ன தான் நினச்சாலும் எனக்கு இன்னைக்கு கவலை இல்லை, ஏன்னா மெமரி சீரீஸில் நான் தான் நடிக்க போகிறேன். இன்னொன்று, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சதெல்லாம் உன் சப்போர்ட்டுக்காக தான். இனிமேல் எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா அந்த மெமரி சீரீஸில் தான் நான் தான் நடிக்க போகிறேன்னு சொல்ல, அப்போ ஜெய் பார்க்குறான். ஓ ஷியோராக சொல்கிறியாங்கிற மாதிரி. அப்போ சன்னியுமே இத்தனை நாள் இவன்கிட்ட ரொம்ப பணிஞ்சு போயிருப்பான். பட் இப்போ ஜெய் கிட்ட ஒரு நாள் நீ என்கிட்ட வர நிலமை கூட வரலான்னு சொல்லிட்டு போக, ஜெய் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. அவன் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ சன்னை வந்து ஜெய் மறுபடியும் பார்க்க கூப்பிட்டுருப்பான் போல். சன் போனால் ஜெய் அந்த விஷயத்த தான் கேட்குறான். ஏன்னா ஜெய் மேலே சன்ஸ்க்கு ஃபீலிங் இருக்கான்ட்டு அவன் கேட்டான்ல, அதை பற்றி தான் அவன் கேட்டுட்ருக்கான். என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறாங்கம்மா சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி காங்கியட் சொன்னார்ல சன்னி அதில் நடிக்க வைக்கிறது, அது எனக்கு ஓகேங்க மாதிரி சொல்கிறான். சன் பார்க்குறான், நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கன்ட்டு. அப்போ ஜெய் என்ன சொல்கிறான்னா, நான் என்ன வேணால் டெசிஷன் எடுக்கலாம், அது உனக்கு புரியுதானு சொல்லிட்டு அவன் சன்னோட இதயத்தில் கை வைக்கிறான். உன் இதயம் இப்போ கூட நல்லா துடிக்கிறது, என் காது கிளியிற அளவுக்கு நல்லா தான் கேட்குது, நீ ஒத்துக்கோன்னு சொல்ல சன் கேட்குறான், இப்போ நான் ஒத்துக்கிட்டா என்ன மாறிட போதுங்க மாதிரி. அப்போ ஜெய் சன்னை கிஸ் பண்ணுறான். இந்த டைம் வந்து சன்னுக்கு அது பிடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது, அவன் தடுக்கலை. அப்போ ஜெய் சொல்கிறான், இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, இந்த டைமில் இறந்தா கூட பரவாயில்லன்னு தோணுதில்ல, அதுதான் நான் சொல்கிறேன். உன் ஆள் மனசில் உனக்கு இறக்கணும்னு தோணல, நீ வாழணும்னு தான் தோணுது, அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவன் தான் சன்னுக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணுறான். சன்னை ரொம்ப எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறான். இதனால் சன்னுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் சன் டைரக்டரை பார்க்க போக அவங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆச்சுல, அதை கொடுத்து இதை நீ வாசித்து காட்டு, உனக்கு எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது சன் அதை வாசித்து பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அவங்க ஜஸ்ட் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்டில் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் அந்த வாழ்க்கையோட கருத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா அவங்க வாழ டிசர்வ் ஆயிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கருத்து வரும். அப்போ சன் கேட்குறான், இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முன்னாடி இந்த ஸ்கிரிப்டை விடன்ட்டு. அப்போ இவங்களுமே ஆமாம் நான் சில பேர் கூட பேசி அந்த முடிவெல்லாம் எடுத்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, யார்கிட்டன்னு கேட்குறான். பார்த்தா டைரக்டர் ஆர்த்தர் கிட்ட தான். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டில் எப்படி இருக்குன்னா, இப்போ சன்னுக்கே அந்த வார்த்தைகளை சொன்ன மாதிரி இருக்கும், வாழ்க்கைக்கான அர்த்தத்தை சொல்கிற மாதிரி. ஸோ இதை டேரக்டர் ஆர்த்தர் கூட உட்காந்து அவங்க பேசி முடிவெடுத்திருக்காங்கன்னா அவன் மனசு இன்னியுமே டேரக்டர் ஆர்த்தரை பற்றி யோசிக்க ஆரம்பிக்குது. இப்போ அவன் ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவன் யோசித்து பார்க்குறான். இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் போகுது, அது வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருக்க டயலாக இருக்கா இல்லை சன் வந்து பேசுகிறானா அந்த மாதிரி தெரில. பட் அது இந்த தத்துவத்தை மாதிரி தான் சொல்லுது. என்னன்னா, எனக்கு மனுஷங்க வந்து ஏன் சிரிக்கிறாங்க, ஏன் ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு புரியவே இல்லை, அவங்க ஜஸ்ட்டு மூச்சு விடுறாங்க, அதனாலயா என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்கிறதே ஒரு டார்ச்சராக தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு மனுஷங்க உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் போயிட்டுருக்கும் போதே அப்படியே சன் வந்து மலையில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ அந்த வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷங்க சஃபர் ஆனாலுமே அவங்க ஒருத்தங்களை பார்த்து வாழணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்கள யார் லவ் பண்ணுறாங்களோ, அவங்க யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக வாழ நினைப்பாங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல, அப்படியே சைமல்டேனியஸாக கஜோன், ஸ்கை, அப்புறம் அலைஸில் இருப்பார்ல ஜோ, அவங்களாம் தான் காட்டுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே சன் மேலே ரொம்பவே அன்பு வச்சுருக்காங்க.
ஸோ நீங்கள் வாழ்கிறது உங்கள் மேலே லவ் வச்சுருக்க ஒருத்தங்களுக்காக தானா நீங்கள் வாழ்கிறதுக்கு முழுசாக டிசர்வ் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு அந்த கரெக்டான ரீசன் இருக்குது. மக்களோட இதயம் வந்து இறக்காத வரைக்கும் அவங்க வாழலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க கொடைய வச்சு நிற்கிறாங்க. யாருன்னா நம்ம ஜே தான். அவங்கள பார்த்தோன்னே சன் உடனே ஓடி போய் ஜேயை ஹக் பண்ணிக்கிறான். இந்த சீன் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் சன் ஜே கிட்ட கேட்குறான், என்ன ப்ளீஸ் அளவைங்களேன்ட்டு. அப்போ ஜே எதுவுமே பண்ணல. அவன் கட்டி பிடிச்சிருக்கான்ல, அதை விடாமல் சன்னை கட்டி பிடிச்சிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே சன் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஜே அவனுக்கு துணையாக தான் நின்றுட்டுருக்கான். இந்த சீனே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் சன்னு ஜேயோ ஹாப்பியாக இருக்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சன்னுக்கே புரியுது, இவன் 5 வருஷம் முன்னாடி மீட் பண்ண ஆள் தான் ஜேன்ட்டு. இதை கேட்கும்போது சன்னுக்கு ஆச்சரியமாயிருது. ஏன்னா அந்த மஸ்கட் பொம்மை போட்டிருப்பான்ல, ஸோ அதனால் ஜேயோட முகம் அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. இப்போ ஜே கூட பேசும்போது தான் எனக்கு அந்த உண்மையே தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, நான் நினச்சேன் சன்னுக்கு ஆல்ரெடியே டேரக்டர் ஆர்த்தர் தான் அது 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் தெரியும், அதனால தான் இவன் டேரக்டர் ஆர்த்தரை பார்க்கணுன்ட்டு சொன்னான்னு நினச்சேன். பட் ஜேக்கு இப்போ தான் தெரியுது. நம்ம தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் போல். மேபி சன் வந்து இதுக்கு முன்னாடி ஏன் டேரக்டர் ஆர்த்தரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான்னா, டேரக்டர் ஆர்த்தர்னு ஒருத்தவங்க அங்கே வந்து இந்த கம்பெனியில் பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிருப்போம் போல். ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்தப்போ பேங்க் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது கேட்டுருந்துருப்பான்ல. டேரக்டர் ஆர்த்தர் வந்து நல்லவன், அவன் யாரோ தேடிட்டு இருக்கான், அந்த மாதிரிலாம் பேசுறது கேட்டுருப்பான்ல. ஸோ அது மூலமாக அவனோட ஹெல்ப்புக்காக தேடி இருப்பான் போல். இப்போ தான் இவனுக்கு டேரக்டர் ஆர்த்தர் தான் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ண ஆளுன்னு தெரிய வருது. ஏன்னா அந்த மஸ்கட் பொம்மை போட்டிருக்கனால அவனுக்கு அன்னைக்கு அந்த முகம் தெளிவாக தெரியல. ஸோ இந்த விஷயம் எல்லாமே இவனுக்கு இப்போ தான் தெரிய வருது. அதே மாதிரி தான் டேரக்டர் ஆர்த்தருக்குமே அன்னைக்கு அவன் அந்த மஸ்கட் பொம்மை போட்டு வந்து அவனை பிடிச்சி திட்டினால, அப்போ தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தால் இவனு தெரிஞ்சிருக்கும் போல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.